ஸோ ஹாய் கைஸ் நான் ஷண்முகம். இப்போ பார்க்க போகிற படம் வந்து ஒத்தை பனைமரம். இது வந்து ஸ்ரீலங்கா பேஸ் பண்ணி எடுத்த கதை. இதை நான் ஒரு வார்த்தை சொன்னாலும் எங்களுக்கு தப்பாக போயிடும். அதனால நான் என்ன பார்த்தேனோ அதை முழுசாவும் சொல்லாமல் பாதியும் சொல்லாமல் ஓரளவுக்கு சொல்கிறேன். கதை படிப்பெருமா கதையை பொறுத்தவரை போர் முடிஞ்சிடுச்சு. போர் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே வாழ்ந்த மக்கள் இருக்காங்கல்ல, இங்கிட்டு அகதியாக போயிட்டாங்க. நல்ல பக்கம் தமிழ்நாட்டு பக்கம் வந்தவங்க அவங்களோட நிலைமை வேற. அங்கேயே இருப்பாங்கல்ல, என்னோட வாழ்வாதாரம் இங்கே தான் இருக்குன்னு. ஸோ அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு, அவங்க என்னெல்லாம் பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் கதை போகும். ஃபர்ஸ்ட் ரெஃப்யூஜி கேம்ப் போவாங்க. அங்கே அவங்கள ஒரு மாதிரி நடத்திட்டு அங்கேருந்து கொஞ்ச நாள் கழிச்சு வெளியே விடுவாங்க. வெளியே போனதுக்கப்புறம் வேலைன்னு தேடும்போது எவனுமே வேலை கொடுக்க மாட்டான். ஒரு விசித்திரமாக பார்ப்பானுங்க. ஸோ அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு அவங்களோட வாழ்க்கை எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் போச்சு, அவங்களோட வாழ்க்கை தரம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து இந்த கதையை வந்து ஃபோக்கஸ் பண்ணும். ஸோ இதே மாதிரி நல்ல படத்தோட வந்து பார்க்குற வரைக்கும் டடா பாய்.